அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுபசாந்தி பன்னீர்செல்வம். என்னோட குழந்தைங்க 2 பேர் இங்கே படிக்கிறாங்க. மிருத்துலிகான்னு 7th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. கௌதம் ராம்னு 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பிரதரோட பிள்ளைங்க 2 பேர், நரேன் ராகவ்னு 8th ஸ்டாண்டர்ட், ரித்திகான்னு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 4 குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ரொம்ப பெருமை மிகுந்த செல்வம்னா கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை வந்து பெற்றோர்களோட கடமை என்னென்னா, அந்த கல்வி செல்வத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விதத்தில் நல்ல பள்ளியில் கொடுக்கணும். இதுதான் பெற்றோர்களோட கடமை. அது காரணமாக தான் நாங்கள் தஞ்சாவூரில் தி பெஸ்ட்டு ஸ்கூலை தான் தேடி நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 4 குழந்தைங்களையும் படிக்க வச்சுட்ருக்கோம். எங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப வாஸ்ட்டு. ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த பயணத்தில் இருக்கோம், இந்த ஸ்கூலோட பயணத்தில் இருக்கோம். ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் தேடி அலைஞ்சதில் எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுனதுனால தஞ்சாவூரில் மிக சிறந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை தேர்ந்தெடுத்து எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பள்ளியில் படிக்க வச்சுட்ருக்கோம். எங்கள் குழந்தைங்கள ஃபஸ்ட்லேருந்து வெறும் கல்வி மட்டும் பத்தாது. குழந்தைங்களுக்கு நல்லொழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த நல்லொழுக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையாவே கிடைக்குது. எல்லாருமே அதுக்கான உதவியை செஞ்சிட்ருக்காங்க. பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் போதும்னா எந்த ஸ்கூலில் வேணாலும் சேர்க்கலாம். நல்லொழுக்கமும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நாங்கள் இங்கே சேர்த்தது. ரிசல்ட்லேருந்தே ரெடி ஆகிடுவாங்க. அடுத்த கல்வி ஆண்டுக்கு ரிசல்ட்டு மே மாதத்துலேயே தயாராகிடுவாங்க. இங்கே இந்த பள்ளியில் ஜூன் வாக்கில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அதில் வந்து பிரின்ஸிபல் சார், ஏஓ சார், ஹெட்மிஸ்டர்ஸ் மேடம், மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பேசி இந்த வருஷம் நம்ம பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எங்களையும் ரெடி பண்ணிவிடுவாங்க. பிள்ளைங்களை வந்து நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் தயாராகணும். அது வந்து இங்கே ரொம்ப செம்மையான முறையில் செஞ்சிட்ருக்காங்க. சார் வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன பிளான் வச்சுருக்கோம், என்னென்ன செய்கிறோம் எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. எங்களுக்கே அந்த வருஷமே முடித்த மாதிரி ஒரு இது கிடச்சிரும், எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா, பேரண்ட்ஸை வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க மேலே நமக்கு பாசம் அதிகம். அதுங்களை வந்து அந்த குழந்தைங்களை வந்து நம்ம நல்ல விதத்தில் கொண்டு வரணும்னா நம்ம ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம பங்கேற்பு ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவோ நேரம் குழந்தைங்களுக்காக என்னென்னமோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக மணிக்கணக்கில் போய் நின்றுட்டுருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் தான் சார் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதுக்கு கூப்பிடுறப்ப 100 விழுக்காடு பேரண்ட்ஸ் எல்லாரும் வரணும். ஜஸ்ட் யாரோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வரணும். இது என்னோட மிகப்பெரிய கோரிக்கை. இதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சொல்லிக்கிறேன். எல்லாருமே வரணும். வந்தால் தான் இங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் அவசியம் பேரண்ட்ஸ் எல்லோரும் வரணும். சார் வந்து எல்லா விஷயத்தையும் அப்போ வந்து சொல்லிடுவாங்க. நமக்கு சொல்கிறப்ப நமக்கு ஏதாவது அதில் தெளிவு இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் வந்து ஒரு சந்தர்ப்பம் தருவார். நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய என்னென்ன நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே அவர்கிட்ட சொல்லலாம். அவங்க அதை எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு அதுக்கு என்ன ஆவணம் செய்யணுமோ அதையும் செஞ்சுருவாங்க. ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ப்ராசஸ். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் தான் இருக்காங்க. டீச்சர்ஸ் தான் முழு பொறுப்பு, பள்ளி தான் அவங்களுக்கு முழு பொறுப்பு. அந்த நேரத்தை பார்த்திங்கன்னா வர்றதுலேருந்து ஒரு பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், ஒரு நீட்னஸ், யூனிஃபார்ம், கேர்ள்ஸ்க்கு எப்படி, பாய்ஸ்க்கு எப்படி, அந்த நீட்னஸ் அதை வந்து ஸ்கூலில் தான் அவங்களால செய்ய முடியும். நம்ம வீட்டில் சொல்லலாம், என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரப்போ அந்த ஷூ போட்டுக்கிறது ஆகட்டும், டை போட்டுக்கிறது, அந்த ஐடி போட்டுக்கிறது, ஹேரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் பசங்களாகட்டும் 2 பேருமே வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்குன்னு இல்லை, நிறைய பேரண்ட்ஸ், நான் என்னோட கருத்தை மட்டும் சொல்லைங்க, நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து தான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த விஷயம், அந்த நேரம் தவறாமை, ஒழுக்கம், அதுக்கப்புறம் கிளாஸில் அட்டெண்டன்ஸ் அவங்க செக் பண்ணுறது. அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா ஒரு 10-11 மணிக்கெலாம் நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும், உங்கள் பிள்ளைங்க வந்து வரலை, லேட்டுன்னா லேட் இல்லை, லீவுன்னா நமக்கு வந்து உடனே மெசேஜ் போட்டுருவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களை அனுப்பிட்டோம் பயமே இல்லாமல் நம்ம இருக்கலாம். இங்கே வந்து என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க.
அடுத்தது குழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு முடியல, அவங்க ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துடும். ஏன்னா இது ஒரு குழந்தை பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்கிற ஒரு 2000 குழந்தைங்க இருக்குங்க. அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க மாதிரி கேர் எடுத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் சார் ஆகட்டும், ஏஓ சார் ஆகட்டும், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, தென் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், ஒரு ஆன்டி ஆகட்டும், செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், எல்லாருமே நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பர்சன்ஸாக இருப்பாங்க. யார்கிட்ட வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், கேட்கலாம். நம்ம குழந்தைங்களை பற்றி, நம்ம குழந்தைங்க நலன் எப்படி இருக்குது, என்ன இது, யாருமே முகம் சொல்லிக்காமல் சொல்லியிருக்காங்க. இது என்னோட அனுபவம், இது நாள் வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன். இந்த அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. எல்லார்ட்டையுமே பேசியிருக்கேன், எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிளாஸ் வைஸ் அது காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி நடத்துகிறாங்க. தினமும் அசம்பிளி இருக்குது, எல்லா குழந்தைங்களும் வந்து அசம்பிளியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு நாளும் அந்த சிக்னிஃபிகன்ஸ் டே சொல்கிறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க டீச்சர்ஸு. சார் வந்து தினமும் அதை பேசுகிறாங்க. ப்ரேயர் வந்து டெய்லி கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரேயர் வந்து பிள்ளைங்களுக்கு தினமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அசம்பிளியில் இவ்வளோ வேலையும் நடக்குது. அடுத்தது டெய்லி பர்த்டே, அந்த பிள்ளைங்களுக்கு பர்த்டேனா சாரு கூப்பிட்டு விஷ் பண்ணி அந்த ஸ்டேஜில் ஏறுறது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மதிப்பு மிகுந்த விஷயமா எனக்கு. அது புது ட்ரெஸ் போட்டுக்கிறத விட ஸ்டேஜில் ஏறி சார் கையால் வாங்கிக்கிறது, மிஸ்ஸு கையால் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறதுங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதெல்லாம் எங்கள் குழந்தைங்க என்கிட்ட எப்பவும் பகிர்ந்துக்குவாங்க. அதை நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தா, கிளாஸில் வந்து கிண்டர் கார்டன்லலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து ஃபுல்லாக என்கேஜ் பண்ணியே வச்சுருப்பாங்க. மிஸ் இல்லாமல் ஒரு கிளாஸ் ரூம் வந்து பார்க்க முடியாது. மிஸ் இல்லாமல் பிள்ளைங்க இருக்கவே மாட்டாங்க, ஃபுல்லாக என்கேஜ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் லீவா, ஆக்டிங்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க சொல்லுங்க, இந்த நேரத்துக்கு இந்த மிஸ் வந்தாங்கம்மா, எங்கள் மிஸ் இன்னைக்கு லீவு, இவங்க வந்தாங்க, இவங்க இதை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங், வாட்டர் ட்ரிங்கிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி குடிச்சே ஆகணும். குழந்தைங்க ஸ்கூல் வந்தால் மறந்துடுறாங்க. ஸோ வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க ஸ்கூலில், அதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. டெய்லி ரெஸ்ட் ரூம் போகணும் கண்டிப்பாக. ரெஸ்ட் ரூம் பீரியட்னா வெளில போயிடணும், வீட்டில் இங்கே இருக்கக்கூடாது, கிளாஸில் இருக்கக்கூடாது, கிளம்பிடுங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பிள்ளைங்களை அது மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தை பாராட்டணும். லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவை கொடுக்க சொல்லி சாரே வந்து மீட்டிங்கில் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொடுக்காதீங்க, அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், சாட் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க, நல்ல சத்தான உணவு கொடுங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தினமுமே பிள்ளைங்க வந்து சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையாங்கிறது டீச்சருக்கு தெரியுது, அவங்க அதை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் டெய்லி நடக்குது. இது வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, வருஷம் முழுக்க குழந்தைங்க வர எல்லா நாளும் இது நடக்குது. ஒரு நாளும் எங்கள் பிள்ளைங்க சாப்பிடாம வந்ததில் எல்லாமே கரெக்டாக சாப்பிட்ருங்க, அட்லீஸ்ட் மிஸ்ஸுக்கு பயந்தாவது சாப்பிட்டு ஓடியாந்துருங்க. இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து கிளாஸில் வந்து ஆக்டிங் டீச்சர்ஸ் வராங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வெறும் பாடம்னா அதை நாங்களே நடத்துவோம். வெறும் பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது அப்பா அம்மா அப்பெல்லாம் எல்லாம் எஜுகேட்டட் தான் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அந்த பாடத்தோடு சேர்ந்து டீச்சர்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக, அதுக்கு ரிலவெண்ட்டான பிக்சர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பாக எல்லா மிஸ்ஸும், எல்லாருமே தமிழாகட்டும் இங்கிலீஷ் எந்த மிஸ்ஸையும் நான் விடலை, எல்லா டீச்சர்ஸையும் நான் சொல்கிறேன், அதை கொண்டு வந்து கிளாஸில் ஸ்மார்ட் போர்டில் போட்டு காமிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிள்ளைங்க வந்து படிக்கிறதோடு சேர்ந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து பிள்ளைங்க வந்து வாங்கிக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இதை நான் வந்து பாராட்டுறேன், எல்லா பேரண்ட்ஸும் பாராட்டுறாங்க. இங்கே வந்து எல்லா கிளாஸ்லேயும் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துட்டாங்க சார், அது ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம். ஆனால் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து ரொம்ப முதன்மையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. திருக்குறளில் நம்ம ஸ்கூல் தான், இது என் பிள்ளைங்க ஸ்கூல்னு கூட சொல்ல மாட்டேன், நம்ம ஸ்கூல், எங்கள் ஸ்கூல், ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் அது வந்து எங்கள் ஸ்கூல்னு சொல்லிக்கணும். திருக்குறளை வந்து இங்கே தான் படித்த பிள்ளை, திருக்குறளை 1330 ஒப்பிச்ச பிள்ளைங்க தான் இங்கே அதிகம், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அதிகம், தஞ்சாவூர்லேயே. எல்லாரும் வந்து தமிழ்நாடு அரசோட பரிசும் வாங்கியிருக்காங்க. என்னோட பொண்ணு மிருத்துலிகாவும் வாங்கியிருக்காங்க, நரேன் ராகவ் அவங்களும் வாங்கியிருக்காங்க. இதுக்கான வந்து சலுகைகளையும் வந்து இங்கே சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே வந்து இந்த பிள்ளைங்களுக்காக
நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சலுகை கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. பிள்ளைங்க படித்த மாதிரியும் ஆச்சு. அதே சமயம் எங்களுக்கு வந்து இந்த சலுகை வந்து கரும்பு திங்க கூலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு 2 விஷயமும் கிடைச்சிருச்சு. அந்த விஷயத்தில் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கல்வி நிறுவனத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறையா ECA இப்போ அப்டேட்லேயே இருக்காங்க. சார் வந்து நிறைய அப்டேஷன் இப்போ என்னென்ன கொண்டு வராங்க, எல்லா ஸ்கூல்லையும் என்ன கொண்டு வராங்களோ அதெல்லாம் புதுமைப்படுத்திக்கிட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ECA எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இது வந்து கவர்மெண்ட் GO எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து பிள்ளைங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே வருது. சிங்கிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறதாகட்டும் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் PTயில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த சிலம்பம், கராத்தே என்னென்ன விஷயம் இருக்கோ அது உங்களுக்கு. இன்னொன்று நமக்கு ஒரு சாய்ஸும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வேணுமா நீங்கள் சேர்ந்துக்கோங்க, இல்லையா நீங்கள் இன்னொரு இது சேர்ந்துக்கோங்க. ஆனால் அந்த பீரியடில் பிள்ளைங்க விளையாடணும். அந்த பீரியடில் பிள்ளைங்க வந்து பேட்மிண்டனோ, செஸ்ஸோ, கேரம் போர்டோ எதுவாக இருந்தாலும் ஆனால் பிள்ளைங்க விளையாண்டாகணும். இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதுவும் பாராட்டத்தகுந்த விஷயம். இந்த மாதிரி ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சிச்சா அந்தந்த பிள்ளைங்க ஆட்டோவில் போகிற பிள்ளை ஆட்டோவில், பேரண்ட்டில் போகிற பிள்ளை பேரண்ட்டில், அதுக்காக டீச்சர்ஸ் உட்காந்து அவங்களோட அர்ப்பணிப்பெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நான் வந்து இந்த இடத்துல வணங்கிக்கிறேன். ஏன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல விதமாக வெளியில் வரணும்னா அதில் வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து ஜாஸ்தி. வெறும் ஜஸ்ட் இந்த டீச்சர் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. எல்லா டீச்சர்ஸும் இனிமேல் நான் போகிற எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது. நான் சார் வந்து ஹை ஸ்கூலாக தான் வச்சுருக்காங்க. இன்னும் ஹையர் செகண்டரியாக ஆக்கி எங்களுக்கு 11th 12th எங்கள் பிள்ளைங்க இங்கேயே படித்து முடிச்சுட்டு வெளில வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்கள் அறிவானந்தம் சாரும் சரி, அதுக்கப்புறம் கணேஷ் பிரபு சாரும் சரி நல்ல விதத்தில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் போட்டிகள் எல்லா பிள்ளைங்களையும் வந்து ஸ்டேஜில் ஏற்றணும்னு எல்லா போட்டிகளையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா போட்டியிலையும் எல்லா பிள்ளையும் சேர சொல்கிறாங்க. அதுக்கான உறுதுணையாக அவங்க இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கணும் நான். அடுத்தது வந்து இதெல்லாம் விட பெரிய விஷயம், கொரோனா டைமில் வந்து எவ்வளோ ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்தம்பிச்சு நின்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பட் நம்ம ஸ்கூலில் வந்து அந்த நேரத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸில் சும்மா சொல்லக்கூடாது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஆன்லைனில் ப்ராஜெக்ட் நடத்தினாங்கங்க. பாடம் நடத்துறது ஒரு பக்கம், ஆன்லைனில் ப்ராஜெக்ட் நடத்துனாங்க. ப்ராஜெக்டை காட்ட சொன்னாங்க பிள்ளைங்களை, மார்க்கு போட்டாங்க. மிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து வேலை செஞ்சாங்க, ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சாங்க. ஒரு விஷயத்தை வந்து விடவே இல்லை மிஸ் எல்லாம். அவ்வளோ சார் எந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணாரோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க. அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா கொரோனா நேரத்துலையும் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் கடைசியாக வந்து பேரண்ட்ஸை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொரோனா டைமில் பிள்ளைங்க வந்து இந்த டிஜிட்டல் இதில் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எம்பவரிங் பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க சார். ரொம்ப அருமையாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் வந்து அதில் வந்து பங்கேற்றுக்கிட்டோம். ஒரு பெரிய டாக்டரை கூப்பிட்டு அவங்கள வந்து கண்டக்ட் பண்ண வச்சாங்க. எம்பவரிங் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அவேர்னஸ், பேரண்டிங்க்கு வந்து எப்படி அவேர்னஸ் கொடுக்கணும், டிஜிட்டல் அவேர்னஸ் பற்றி என்ன சொல்லணும், இதெல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியல. நம்ம இத்தனைக்கும் வெல் எஜுகேட்டடாக இருந்தால் கூட நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. நமக்கு வந்து சார் வந்து அந்த மாதிரி ஒரு டாக்டரை கூப்பிட்டு அவங்க அவ்வளோ அழகாக எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக, நான் இல்லை என்ன மாதிரி 1000 பெற்றோர்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்பாங்க. இந்த சாதனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் சாருக்கு. போன வருஷமும் வந்து 2023-24 நம்ம ஸ்கூல் வந்து இங்கே மாவட்ட அளவில் நல்ல ரேங்க் எடுத்து பிள்ளைங்க வந்தாங்க. அத்தனைக்கும் எல்லா கிரெடிட்டும் வந்து சார், டீச்சர்ஸு எல்லாரையும் தான் சேரும். இதே மாதிரி வருஷம் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வெளியில் வரணும். அதெல்லாம் நாங்களும் கூட இருந்து பார்க்கணும். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சாரோட சாதனைகள் வந்து இன்னும் மென்மேலும் பெருகணும். வாய்ப்புக்கு நன்றி.